அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு புது வாரம். வெரி ஹாப்பி மண்டே. இதையும் எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 25K அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கம்பெனி டாட்டா இந்தியாவில் செமிகண்டக்டர் சிப்செட் ஃபேக்ட்ரி லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அதுவும் சவுத் இந்தியாவில் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். Realme 9 சீரீஸ் இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. அதுவும் என்னன்னு பார்த்துக்கலாம். ஏர்டெல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மறுபடியும் ஒரு டிசப்பாயிண்டிங் இன்ஃபர்மேஷன். அதுவும் என்னன்னு பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம். டெக்னிக் நம்பர் 695 இன்றைக்கும் பேடிஎம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். India's biggest group Tata Group இந்தியாவில் செமிகண்டக்டர் சிப்செட் உடைய ஃபேக்ட்ரி லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் சவுத் இந்தியாவில் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $300 million அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுத் இந்தியாவில் 3 ஸ்டேட் வந்து இவங்க யோசிக்கிறாங்க. தமிழ்நாடுவா, தெலுங்கானாவா, கர்நாடகான்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் எங்கே இடம் கிடைக்குதோ இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அகைன் இது ஒரு கம்ப்ளீட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக செமிகண்டக்டரை இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்களான்னு கேட்டாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அது ஒரு ஹைடெக் ப்ராசர். ஏற்கனவே பயங்கர பிக் எல்லாம் இருக்காங்க. இமீடியட்டாக யாராலையும் அவங்கள கம்பீட் பண்ண முடியாது. ஸோ வந்து இது அசெம்பிளிங் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். மற்ற இடங்கள்லேருந்து சிலிகான் வேஃபர்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கி அதுக்கப்புறம் வந்து இவங்க அசெம்பிள் மட்டும் பண்ணுவாங்க. ஃப்ரேம் பண்ணுவாங்க. சிப்செட் ஃப்ரேம் பண்ணுறது, கோடிங் பண்ணுறது, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏதாவது லான்ச் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேமிங் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு வர்ற மாதிரி தான் இப்போ இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ரம் த ஸ்க்ராச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்னும் சில வருஷங்கள் ஆகலாம். 100% மேட் இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இந்தியன் கம்பெனி வந்து ஒரு பிக் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அசெம்பிள் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி வந்து இதை டிசைன் பண்ணும்போது வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லலாம். ஸோ டாடா குரூப் இந்தியாவில் செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. வாட்ஸ்அப் குரூப் இந்தியாவில் அவங்களுடைய பேமெண்ட் சர்வீஸை இன்னும் பெஸ்ட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், இல்லை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க லான்ச் பண்ணும்போது NPCI அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே செலக்டட் யூசர்ஸ் 10 மில்லியன் 15 மில்லியன் யூசர்ஸ்க்கு தான் வந்து உங்களுடைய பேமெண்ட் சர்வீஸை வந்து நாங்கள் எனேபிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக 20 மில்லியன் வரைக்கும் தான் இந்தியாவில் அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கிடச்சிருந்தது. ஆனால் இப்போ வந்து 40 மில்லியன் யூசர்ஸ்க்கான பெர்மிஷன் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இன்னும் அதிகம் பேர் வாட்ஸ்அப் பேமெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த அப்கிரேட் ப்ராசஸ் இப்போ நடந்துருக்கு. இலான் மஸ்க் உடைய ஸ்டார்லிங்க் இந்தியாவில் சேட்டலைட் இன்டர்நெட் 2022 கொண்டு வரதுக்கான எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ப்ரீ ஆர்டர்ஸே இந்தியாவில் போயிட்டுருக்கு. பட் டாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்டார்லிங்கை வந்து வார்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்தியன் நார்ம்ஸ் கீழே நீங்கள் லைசன்ஸ் எடுக்கல, பெர்மிஷன் வாங்கல, எப்படி ப்ரீ ஆர்டர் பண்ணலாம், எப்படி நீங்கள் இந்தியாவில் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க 2022 அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு இஷ்யூ ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இலான் மஸ்குடைய ஸ்டார்லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் CEO வந்து அதுக்கான ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்தியாவில் ஸ்டார்லிங்க் உடைய சேட்டலைட் இன்டர்நெட் வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஏர்டெல் கஸ்டமராக இருந்தால் கண்டிப்பாக ஆல்ரெடி ஏர்டெலுடைய ப்ரைஸ் ஹைக்னால ரொம்பவே டிசப்பாயிண்டடாக இருப்பீங்க. ஸோ இந்த டிசப்பாயின்மெண்ட்டை சரி பண்ணுற வகையில் போன வாரம் அதாவது லாஸ்ட் டெக் அப்டேட்லேயே சொல்லியிருந்தேன், போனஸ் ஆஃபர் 500 MB வந்து சில ப்ரீபெய்ட் பிளான்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக இவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த பெனிஃபிட் ஆஃபரை வந்து இவங்க ரோல் பேக் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த பெனிஃபிட்ஸ் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா யூசர்ஸும் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ப்ரீபெய்ட் பிளானை தான் ஆஃப் பண்ணுறாங்க. அப்போது எல்லாருக்குமே 500 MB கொடுக்கும்போது மறுபடியும் எங்களுக்கு லாஸ் ஆகும். அதனால் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் ரோல் பேக் பண்ணுறோம், இனிமேல் இந்த ஆஃபர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஏர்டெல் யூஸராக இருந்தால் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ப்ரைஸ் ஹைக்கை ரோல் பேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பெனிஃபிட்டை ரோல் பேக் பண்ணுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக ஜியோவும் அவங்களுடைய ப்ரைஸ் ஹைக் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணிட்டாங்க. நேற்று அவங்களுடைய ப்ரெஸ் மீட்டில் வந்து ப்ரைஸ் ஹைக் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 1 எல்லா ஜியோ யூசர்ஸ்க்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஸ் பிளான் வந்து ₹16 அதிகப்படுத்தி 75 91 இருக்குது. அகைன் 28 டேஸ் வேலிடிட்டி நீங்களே பார்க்கலாம் ஸ்க்ரீனில். 129 பிளான் வந்து 155 ஆக்கியிருக்காங்க. 56 டேஸ் 84 டேஸ் ஆனுவல் பிளான் எல்லாமே அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கான டெடிகேட்டட் வீடியோ நேற்றே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி தான் நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சாம்சங் சைலண்ட்டாக ஒரு கோர் எடிஷன் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் Galaxy A03 கோர். இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HD+ டிஸ்பிளேவோட யூனிசாக் சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, ரியர் சைடில் 8 மெகா பிக்சலுக்கு சிங்கிள் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சல், 10 வாட் சார்ஜரோட இந்த டிவைஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரிய வரல. பட் 2 கலர் வேரியன்ட்ஸில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபெஸ்டிவ்
ஃபெஸ்டிவ் சீசன் மோட்டோடைய ஜி சீரீஸில் இன்றைக்கி மோட்டோ G31 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OLED பேனலில் கொடுக்குறாங்க. மீடியாடெக் ஹீலியோ G85 லான்ச் ஆக போகுது. 50 மெகா பிக்சல் மெயின் சென்சார், 5000 mAh இந்த ஃபீச்சர்ஸோட பேஸ் வேரியன்ட் 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்ராக்சிமேட்டாக 13,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மோட்டோரோலாவுடைய G31 இந்த ப்ரைஸ்க்கு ஓகேவா என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். விவோடைய யூசர் இன்டர்ஃபேஸில் இன்னொரு புது டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் இது இந்தியாக்கானது கிடையாது. ஏன்னா ஆரிஜின் OSல தான் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆரிஜின் OS உடைய அப்கிரேடட் வெர்ஷனில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆரிஜின் OS 2.0 ஓஷன் இந்த பேரில் தான் வருது. அகைன் இது பார்க்கும்போதே இமேஜ் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஆரிஜின் OSஆ இருக்கட்டும், ஃபன் டச் OSஆ இருக்கட்டும், விஜிட்ஸ் எல்லாம் வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது இன்னும் கலர்ஃபுல்லாக தெரியுது. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட இந்த ஆரிஜின் OS ஓஷன் இவங்க கொண்டு வராங்கன்னு. இது இந்தியாவில் ஃபன் டச் OS ஓஷன் வருமா இல்லை வேறு பேரில் வருமா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரியல்மியுடைய பாப்புலரான நம்பர் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ரியல்மி 9 சீரீஸ் தான் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி 8 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைசஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தாலுமே வந்து பாப்புலர் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ரியல்மி 9 சீரீஸில் இவங்க ரொம்பவே ஒர்க் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்டில் ஒரு பிக் அப்கிரேட் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நார்சோடைய லான்ச் ஈவெண்ட்லேயே. அகைன் இந்த 9 சீரீஸில் வந்து ஒரு ப்ரோ ப்ளஸ் எடிஷனும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரியல்மி 9, 9 Pro, 9 Pro Plus அந்த மாதிரி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் 9 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் Snapdragon 778Gல ஒரு 5G டிவைஸ் ஆகும். Pro Plus வந்து Snapdragon 870 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த 8 சீரீஸோட இப்போ 9 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அப்கிரேட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் டேட் டு லீவ் அப்படி தான் தெரியுது. பட் இது 2022 தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டைம் லைனும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ரியல்மியுடைய நம்பர் சீரீஸ்க்கு வெயிட்டிங்னா ரியல்மி 9 சீரீஸ் ரொம்பவே எக்ஸைட்டிங் ஸ்பெசிஃபிகேஷனோட எதிர்பார்க்கலாம். OnePlus 2022 அவங்களுடைய லைன் அப்பில் வந்து ஃப்ளாக்ஷிப் மட்டும் இல்லாமல் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டும் லான்ச் பண்ண போகிறதா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த மிட்ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி ரெட்மியை கம்பீட் பண்ணுற வகையில் அண்டர் 20Kலையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லை 2022 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ்லையும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. பொதுவாக கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங், விவோ தான் எப்போவுமே டாமினேட் பண்ணுவாங்க. OnePlus உடைய நாட் சி அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை, நாட் 2லையும் கேமராஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ வந்து இனிமேல் 2022 மிட்ரேஞ்சாக இருந்தாலும் ஃப்ளாக்ஷிப்பாக இருந்தாலும் கேமராஸ் பெஸ்ட்டாக இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. அகைன் யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி இன்னும் எதுவும் கிளியராக இல்லை. யூசர் இன்டர்ஃபேஸ் கலர் OS காம்பினேஷனில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. 2022 Xiaomi 12 டிசம்பர் 12 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறது ஆல்ரெடி நம்ம வந்து லான்ச் டேட் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லை Xiaomi 12 கூடவே வந்து மினி வெர்ஷன் இல்லைனா இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ ஒரு சீரீஸாக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஃப்ளாக்ஷிப் சிப்ஸை Snapdragon 8GX Gen 1 இந்த பேரில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் 12-bit OLED பேனலை இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. இதுக்கு முன்னாடி 10-bit அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் Xiaomi தான் அவங்களுடைய Xiaomi சீரீஸ், மீ சீரீஸ்லலாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ அதுலேருந்து ஒரு அப்கிரேடாக வந்து உங்களுக்கு 12-bit கலர் காம்பினேஷனில் வந்து டிஸ்பிளே வரப்போகுது. ஸோ 12-bit அப்படிங்கும்போது இன்னுமே என்ஹான்ஸ்டாக இருக்கும். எஸ்பெஷலி நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணும்போது இன்னுமே அக்யூரேட் கலர்ஸ் இவங்க என்ஹான்ஸ் பண்ணி தரலாம். ஸோ Xiaomiயுடைய 12 சீரீஸில் ஃபர்ஸ்ட் 12-bit டிஸ்பிளேவும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். விவோ என்ன புது யூசர் இன்டர்ஃபேஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலாக நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கவியர் எடிஷன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லுவீங்க. அதில் வின்னர் வந்து ப்ரெஷ் வைட்டி. கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.